புடவையுடன் இணைந்துள்ளது நெசவாளியின் வாழ்க்கை. திரைப்பட நாயகியின் புகைப்படங்களை தவிர்த்து தற்பொழுது புடவை நெய்த நெசவாளியின் புகைப்படத்தையும் அவரது உழைப்பையும் அட்டையில் அச்சிட்டு விற்பனை செய்து புதிய உத்தியை கையாண்டு வருகிறது கோஆப்டெக்ஸ். இந்த கைத்தறியாளர்களுடைய உழைப்பை மதிக்கும் வகையில் அவர்கள் கடுமையான தொழில்நுட்பத்தோடு நெய்யக்கூடிய அந்த கைத்தறி நெசவாளர்களை அவர்களை பாராட்டும் விதமாக கோஆப்டெக்ஸ் அவங்கவுங்க தயார் பண்ணக்கூடிய அந்த ரகத்தில் அவர்கள் எந்த புடவையோ இல்லை எந்த ஒரு கைத்தறி ரகமோ உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோவை நம்முடைய அந்த கைத்தறி துணியில் நாங்கள் அதை பதிவு செய்கிறோம். அப்படி பதிவு செய்யும்போது அந்த நெசவாளிக்கு ஒரு பெருமை கிடைக்குது. அதே சமயத்தில் அந்த நெசவாளி வாங்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளரும் ஒரு கைத்தறி நெசவாளி இவ்வளவு தூரம் அதை நெய்தற்கு அவர் எத்தனை முறை கைகாலை அசைக்கிறார் என்கிற விவரத்தோடு நாங்கள் அந்த நெசவாளர் அட்டையை போடும்போது ஒரு பக்கத்தில் அந்த கைத்தறி நெசவாளரை நாங்கள் ஒரு பாராட்டு விதமாகவும், அதே சமயத்தில் இந்த கைத்தறி துணியை விற்பனையை மேம்படுத்துவதற்கும் இது வாய்ப்பாக இருக்குது. நாங்கள் ஒரு வடிவமைப்பக வச்சுருக்கோம். அதில் மாதிரி கொடுக்கும்போது அந்த புது டிசைன் போடும்போது அவங்களுக்கு கூலி உயர்வும் கிடைக்குது கூடுதலாக. அதை நாங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட்ஸ், த டிசைனர்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்போ நடைமுறையில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ வருங்காலத்தில் நாங்கள் புது டிசைன்களையும் புது வண்ணங்களும் கொடுக்கும்போது அதை சார்ந்து நெய்யக்கூடிய நெசவாளர்களுக்கும் கூடுதல் கூலியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதன் விளைவாக மக்களுடைய எல்லாருடைய விருப்பத்தையும் ஈர்க்கக்கூடிய சூழல் இருக்குது. தமிழ் பற்றை வெளிப்படுத்தும் விதமாக உயிர் எழுத்துக்களையும் திருக்குறளையும் மெத்தை விரிப்பில் அச்சிட்டு விற்பனை செய்து வருகிறது கோஆப்டெக்ஸ். லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.